ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்திலி கருவாடு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது நல்லா பொரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருந்த பொடியாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் நேரமாக வதக்கிட்டுருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஆனால் தொக்கு மாதிரி இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அது எல்லாமே போட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுதான் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடு. அதையும் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரமாக நல்லா சுருளை வதக்கி எடுத்தால் நம்மளோட சூப்பரான கருவாடு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாப்பிட்டுக்கலாம்.